இதுதான் கள்ளிக்காடு அழைப்பார்கள். இந்த கள்ளிக்காட்டிலே பெத்தநாயனுக்கு மனைவியாக குணவதி என்று சொல்லக்கூடிய குண்டத்து என்று பெயர் படைத்து சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அனுதினமும் என் கணவரை சந்திப்பது வழக்கம். அதற்கு முன்பதாக அவை காவலனை சந்திக்க வேண்டும். அதே அன்பு பட்டா மூர்த்திடி நீ பட்டா மூர்த்திடி அரசாங்கத்தில் அதிகமான வேலை. அப்படியா? இங்க பாருடா, யார சந்திக்கிறோம்? கணவரை சந்திக்க வேண்டும் அல்லவா? அவனுக்கு நீ பாய்ந்த மாதிரி மங்கை மனை
குணவதியை மனதார கண்ணே குணவதி சீக்கிரம் சிறப்போட வாழ்வாங்க. சுவாமி நான் உங்க வாழ்த்துட்டு இருக்கிறேன் சுவாமி. கண்ணே குணவதி ஒரு புறமா இருமா. முன்னாடி சொல்லிட்டு முதல்ல கேளு. கேட்க மாட்டாரு அவரு. கேளு முதல்ல மனைவி சொல்லே மஞ்சிரம் உங்க வேலையை நடத்துங்க சாமி. இங்க தாண்டா கீப்ப, இங்க தான் கீப்ப. எங்க கீக்க மாட்டாங்க. அங்க ஒண்ணு கீக்க மாட்டேன். ஏய் அரியா பேக்ல இந்த அப்பளம் எங்கடா? அது ஏதோ கேவட பைய சுத்துனானோ. அப்பளத்தை தூண்றான், வாடிய தூண்றான். என்னன்னா போய் கப்பல ஏற போட வைக்கிறேன்னா. ஐயோ. இந்த அக்காவா இல்ல இந்த அக்காவா தெரியல, ஏதோ ஒரு அக்கா வச்சாங்க. 2 வாரம் கேட்டு வாங்கி சாப்பிட்டோம்னா நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு உயிரே தப்பி எப்படியாவது ஓடி வருதே உதவி வருதே. யார பார்க்கணும்? ஏய் என்னோட மனைவி குணவதி. குணவதி அப்புறம் குணவதி என்கின்ற குண்டேசிடா. உன் பொண்டாட்டி ஆட குண்டாகுது. நீ தாண்டா ஃபேமஸ் ஆன மாதிரி இருக்கற. அது உண்டாவலன்னு. அயல்நாட்டில் பட்டப்படிப்பு அப்ப யாரு? என் மகன் யாரா? கண்ணு காத்தானே. அயல்நாட்டுல பட்டப்படிப்பு படிக்கிற பையன் எவ்வளவு வயசு இருக்கும் அவனுக்கு? எப்படி ஒரு 25 வயசு ஆகுது இருக்கும். 25 வருஷமா ஒண்ணு இல்லையா? ஓ மை காட். ஒண்ணு போதுடா, 20 இருக்குடா. 20க்கு ஒரு வரடா. இந்த பேர் உடம்பு எதுக்குடா உனக்கு? டேய் அவனுக்கு குழந்தை மெரிக்கிறேம்மா. அண்டால குழம்பு கண்ணி போட்டா எப்படி இருக்கும்? அது மெரிக்கிறேம்மா. 20க்கு ஒரு ஏறமா டேய் ஒரு ஊரா 4 வடை 3 அப்பளம் சாப்பிட்டா அந்த தேங்கா மட்டும் போடுவான். அண்ணே குணவதி நல்லா ஊரு நல்லா ஓட் சாமி பண்ணு. ஓட் கிளாஸ் கஞ்சி அவன் சாப்பிடு பண்ணு. நல்லா ஓட் கேட்டு போனது வண்டில வர முகர சொன்னாரா. எவ்வளவு ஒண்ணா வாங்கி சாப்பிடு கேட்டு சொன்னாரு. பின்ன ஆனா எவ்வளவு நீங்க ஆனா எவ்வளவு நாளை கேட்டு வாங்கி கொடுறாங்க. சத்தியமா நீங்க யாருன்னா நம்மளால சோத்து பார்க்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா அந்த கடை எங்க இருக்குதுன்னு தெரியும். பிரிச்சுக்கு இருக்குது. இவன் வேலையை 4:30 மணிக்கெல்லாம் சோத்து பார்க்க வந்துருக்கு ஓனர் சொல்லிட்டு குரூப்லயும் போட்டாங்க. நான் உம்மால கொம்பு பால் என்ன நாங்க சோத்து பார்க்க பஸ் ஸ்டாண்ட் தான் வந்துட்டு ஜூஸ் கடை புதுசா தந்துக்கிறாங்க. இவன் போய் ஜூஸ் குடிச்சிட்டான் பழகுது. ஜூஸ் குடிச்சிட்டு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இவன் வீட்டுல இருந்து வரும்போது லிங்கில சொல்லி வச்சுட்டு வந்தான் இந்த மூலியா. இவன் வண்டியில வரும்போது எங்க 20 ரூபாய் ஊட்டிக்கிறான். அந்த ஜூஸ் கடைக்காரன் உட்கார வச்சுக்கிறான். இப்படி வாங்க வந்து காசு கொடுத்த பிறகு நீ உன்னை இட்டு மாட்டா அப்படின்னு 20 ரூபாய் கொடுக்காத வந்து குஷ்டு வந்த ஜூஸ். அதுக்கப்புறம் நான் குத்திட்டு வந்தேன் உன்னை. ஜூஸ் குடிச்சா கூட குடிக்கட்டும். எவடியா போய் 450 ரூபாய் சாரு வச்சு போட்டு வந்தான். காலையில போன உடனே அதோட மாடு காணிங்கள முதல்ல காசு வச்சு போடான்றான். போகும்போது அங்கிட்டு அது மிருதங்காரன் செய்ய வச்சுக்கிச்சு. அதான் அந்த மிருதங்காரன் சொன்னான். உண்மையான கேக்குறா பழகுது. அதான் வச்சுக்கிச்சு அப்படின்ற ஆளு. ஏன்டா உன் ஜென்மத்தை வச்சு சிரிச்சு நிக்கிற? சரி போடா. ஏமா டேய் இதோட உனக்கு இங்க வேலை கிடையாது. ஒழுங்கு மரியாதை போடா. போடா. என்ன போ விட்டு நீங்க 2 பேரும் வேலை செய்யுங்க. பாருடா போ. போடா போ. வந்துட்டாங்கடா ஜெயம்பட ஹீரோயினி சதா. அப்பா ஜெயம்பட ஹீரோயினி சதா ரூம் போடாட்டியா? அப்ப ஏன் குண்டிசி நீங்கற? சரி விடு. டேய் என்ன பருப்பே? டேய் பிரபுடா. டேய் பிரபு ரஜினியா? கமல். இல்ல கார்த்தி. நீ கைய விடு. சொல்லு. இந்த இடத்துல உனக்கு வேலை இல்ல. இல்லையா? என்ன பாவுட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? சோள காய் போறேன். சோள காய் போறீங்களா? உம்மால சொன புடுங்க உங்களுக்கு. நாங்க பாத்துக்கற போ. என்ன போங்க. டேய் போடா. நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க. ஜாதகம் லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். அதான் பழகுது. கிளி கொஞ்சம் நாய் நக்குது. யாரு? போடா. போடா டேய். கண்ணே குணவதி. ஓடியே. நீங்க போடாட்டியா? நீங்க போடி டேய். அப்படியே ஆகிடுவோம் பழகுது. சொல்லு. கண்ணே குணவதி கண்ணே. முன்னாடியே
அடி என்னங்க எந்த இன்னாடி எங்கடா இன்னாடியா எந்த இன்னாடியா போடா டேய் கண்ணே குணவதி எங்க அண்ணன் ஒரு வாடா போடா மாமியா லேமங்க போடா கண்ணே குணவதி உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆகிவிட்டது கண்ணே. நானும் திருட்டு கோயிலுக்கு செவுரு ஏறாத செவுரு கிடையாது, ஏறாத மரம் கிடையாது. அதெல்லாம் எனக்கு அழுத்து போச்சு கண்ணே. உன்னை பார்த்தவுடன் எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது கண்ணே. எப்படி தெரியுமா கண்ணே? ராசாத்தி உன்னை என்ன இவ்வளவு கோபப்படுறியே, கோபப்படுற அளவுக்கு என்ன நடந்தது? இல்லம்மா சொல்லுடா. நான் உள்ளதான் வந்தேன். ஆமா உள்ள போன அதுக்குள்ள என்னடா என்னடா ஆச்சு? ஏய் யாரோ காட்டு வர கசப்பையா. ஏய் என்ன உள்ள பாத்தா. ஏய் என்ன ஆச்சு? ஆச்சு அந்த பக்கம் இங்க வந்து ஆச்சு எழுத வந்து வரும்போது. ஆடா உள்ள. ஆச்சு வேற ஆச்சு அது. என்னடா பிரச்சனை? என்ன ஆச்சு? ஓ உனக்கு மரியாதை குத்து பேசுற பக்கம். மரியாதை கொண்டு வா. யார் ஏத்துதப்பா? ஏய் சும்மா வெயிட் ஓ சும்மா சாடு. டேய் வாடா டேய். டேய் வாடா டேய். டேய் வாடா. டேய் வாடா வாடா. ஏய் எந்த தேடியா போய். ஏய் யார் எடுத்ததுக்குள்ள அந்த ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி வரோம் சும்மா வா. வார்த்தை விட கூடாதுடா. நான் வார்த்தை எத்தொன்ன வார்த்தை விட கூடாது. ஏன் என்ன? உன்கிட்டயே கூட இருக்கலாம் அந்த பொருள். புரியுதா? எடுத்த பொருள் உன்கிட்ட கூட இருக்கலாம். எத்தொன்ன வார்த்தை விட கூடாது. ஏய் வார்த்தை விட சொல்றா. கொலை கண்டுக்குற. உம்மால கொரவலி கச்சுங்க அப்படி நானு. மொத்தமா மிட்டு. பைத்தியம் ஒண்ணா நம்பர் பைத்தியம் நானு. யாம ஏத்தா எனக்கு பைத்தியம் நானு. ஏய் யா பைத்தியம். யா பைத்தியம் அவனா சும்மா. டேய் கலப்ப கட்ட. யா பைத்தியம். டேய் டேய் என்ன பொருளை காணோம்? நான் இதுல வச்சேங்க முன்சிபில. முன்சிபில் வச்சிருந்த என்னத்த காணோம்? டேய் இந்த துணிக்கு அடியில இருந்த அப்புறம் துணி நேத்துட்டு பண்றா. இல்லம்மா நான் தாடி வச்ச தோடி முண்டை. ஏய் பெத்தவங்களுக்கு தெரியாத புள்ளி யார் எதுன்னு? டேய் நீ மறந்துக்கிறது அடியில வச்சிட்டு இருந்தீனா இவ்வளவு நேரம் திட்டிக்காண்டி அடிச்சுக்கிறீங்கம்மா. டேய் அது உனக்கே தட்டா சேரும். ஏய் இது தான வச்ச யா பையன் அது டேய். டேய் இங்க வாடா. என்ன பொருள் காட்டு? என்ன பொருள் காணோம்? ஆர்ட்ஸ் பாடி எடுத்து நிக்கறாங்க. போடா. வந்து போடா போ. செத்துரு போ. அண்ணே குணவதி. பாடி ஏ கருத்த புல்லே. நாயும் நீதி நேர்மை நன்மை தர்மம் யார் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை யாரும் சொல்லணும். அவர் தானே சொல்லணும். எஜமானுக்கு ஒரு பிரச்சனை யாரும் சொல்லணும். நம்மளுக்கு ஒரு குறை தீர்ப்பு யாரு? எஜமானுக்கு ஒரு குறை தீர்த்து வைப்பது யாரு? நம்ம தானே எஜமானு சொல்லு. என்ன தண்டா பிரச்சனை சொல்லுங்க வேண்டாம். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க மாட்டேன் பொண்டாட்டி கூட. அது இல்ல அவன் பையில வச்சத காட்டி இறந்து விட்டாங்களா? கட்டி ரொம்ப முக்கியமா கட்டிங்க. கையை வச்சிடலாம். அண்ணே என்னங்க பாடி ஏ கருத்த நல்லா போடு. என்ன தர போட சொல்றா? நீ பாடு. யாரு பாடு? நீ பாடு. பாட்டு பாடு. காதுல போயிச்சு. பாடி ஏ கருத்த புல்லே.
பாடிய கருத்து போல இல்லையா அத்த அடி பாடு நீ வாசிக்க போடு நீ அடிக்கிற நான் அடிக்கிறேன் நீ அடிக்க பாடி என் கருத்த புள்ள அதடா பாடிய கருத்து போல பாட்ட அத்த அடி பாடு நான் வாசிக்கிறேன் போடு ரெண்டு நாளாக ஒரு கவலை பாடி என் கருத்த புள்ள யூடியூப்ல வேற எடுத்து நாளைக்கு யூடியூப்ல யூடியூப்காரங்களும் ஒருத்த உன்னை காய் நான் சேர்த்துட்டா இல்ல என் பொண்டாட்டி சேர்த்துட்டாளா இங்க வா பாடு ஒழுங்கா பாடு கே பாடுன்னா பாடு பாடு டேய் ஒழுங்கா பாட்டு பாடுறேன் டேய் ஏன்டா பாடா பாடு பாடு என்ன பாட்டியா பாட்டா அடி வாடி யாரு தப்பு அது கிடையாது வேற என்ன ஒப்பாரி பாடு பாடு அதுவா ரெண்டு நாளாக ஒரு கவலை மாறுங்க இப்ப பாருங்க அஸ்கர் ராஜா காஞ்சிமனே சிமனே நாவாடி கருதல்ல ரெண்டு நாளாக ஒரு கவலை ஐயோ கருத்தப்புல ராஜா ரெண்டு நாளா கடி தூங்கவில்லை பாட்டு பாடுறா என்ன பாட்டு ஒப்பாரி பாட்டு பாட அவனுக்கு அங்க முனீஸ்வரர் நாடகம் வச்சு ஒப்பாரி கேட்கிறாரு எப்படி அப்பையா அப்ப நான் பாடும்போது எனக்கு வச்சிங்களா விசில் வச்சிங்களா பாது ஒப்பாரி அது புத்து பாட்டு எது தெரியாத போய் புத்து பாட்ட பண்ணீங்க அசர் மேல ஒரு நல்லா கருணா சாவஸ்டி அட்ரா இப்ப அஸ்தர் பேரு ஐயோ ராஜா சீமானே சீமானே அடி முதி நாயகனே அடி முதி நாயகனே முக்கநாதன் மகனே அட கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே நீ வருவாய் அட பானை வைத்தோடு பெருச்சாளி வாங்குனாரே யார் ராஜா அந்த சவுடியா பையன் கடிதம் நான் கேளலாம் யாரு நான் கதை ஒரு மணி சும்மா போயிட்டு இப்ப அனுப்ப மாட்டானா கண்ணே குணவதி உன்னை பார்த்தோட என் மனதை எப்படி தெரியுமா கண்ணே என்னங்க நீ இதே சொல்லி போயிட்டே போச்சுங்க என்ன பண்றது பாட வேணாங்க நான் பாடுறேங்க கண்ணே பாடு கண்ணே என்னங்க கண்ணே எப்படி தெரியுமா எப்படி? மாமா கண்ணே யாரு அங்கே காதல் நாயகனா
சந்தோஷமான விஷயம் சொல்லி போய் அப்படியா? ஆமாம் கண்ணே. என்ன சந்தோஷம்? என்ன தெரியுமா? அயல்நாட்டில் பட்ட படிப்பு படித்துக் கொண்டிருக்கிற நம்ம மகன் அப்படியா? தாயகம் வருகிறான். அப்படியா? அவனை பார்க்க வேண்டும்.